இந்த பழத்தை சாப்பிட்டு வர இரத்தச்சோகை குணமாகும். இதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து புதிய இரத்த செல்கள் உற்பத்திக்கு உதவி செய்யும். இரத்த அளவு கம்மியா இருக்கிறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வர புதிய இரத்தம் உற்பத்தியாகும். அதோடு உடலில் உள்ள இரத்தமும் சுத்தமாகும். 2. கல்லீரல் புதுப்பிக்கப்படும். இந்த பழத்தை சாப்பிட்டு வர கல்லீரலில் உள்ள டாக்சின்கள் அனைத்தும் வெளியேறும். அதோடு கல்லீரலில் உள்ள கழிவுகள் அனைத்தும் வெளியேறி கல்லீரல் சுத்தமாகும். இதன் மூலமாக கல்லீரலில் உள்ள ஒவ்வொரு செல்களும் புதுப்பிக்கப்பட்டு புது பொலிப்பு பெறும். ஸோ கல்லீரல் சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த பழத்தை சாப்பிட்டு வர மிகவும் நல்லது. 3. நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் குணமாகும். நரம்பு மண்டலம் சீராக செயல்படுவதற்கு ரொம்பவே அவசியமான சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் பி. சொடக்கு தக்காளியில் பார்த்தீங்கன்னா வைட்டமின் B1, B2, B3 சத்துக்கள் அடங்கி இருக்கு. ஸோ நரம்பு சம்பந்தமான பிரச்சனையால் அவதிப்படுறவங்க இந்த சொடக்கு தக்காளியை சாப்பிட்டு வர நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுமே குணமாகும். குறிப்பாக கீழ்வாத நோயினால் உண்டாகக்கூடிய மூட்டு வீக்கம் மற்றும் மூட்டு வலி போன்றவற்றை குணமாக்கும்.